வெல்கம் டு RSR மேக்ஸ். இன்டகிரேஷனில் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா வந்து எப்படி அப்ளை பண்ணுறது. இன்டகிரலில் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துச்சுன்னா அதுக்கு சப்ஸ்டியூஷன் வந்து சைன் ஸ்கொயர் எடுத்துகிட்டு 1 - cos 2x/2 போட்டு 2 இன்டகிரலாக பிரிச்சுக்கிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரலில் cos ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்துச்சுன்னா அதுக்கு எடுத்துகிட்டு அதை 1 + cos 2x/2 போட்டு 2 இன்டகிரலாக பிரித்து அப்புறம் இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சைன் கியூப் எக்ஸுக்கு வந்து 3 sin θ - 4 sin 3θ/4 இதுக்கு இந்த கியூபுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி 2 இன்டர்வலாக பிரிச்சுட்டு அப்புறம் இன்டகிரேஷன் பண்ணணும். அதில் காஸ் கியூபுக்கு வந்து 3 cos θ + cos 3θ/4 அப்படிங்கிற ட்ரிகனாமெட்ரி மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 இன்டர்வலாக பிரித்து போட்டுக்கலாம். இன்டகிரல் sin பவர் 4x dx அதை வந்து sin ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் 2 to 4 வர மாதிரி பிரிச்சுக்கிட்டு அந்த sin ஸ்கொயருக்கு திருப்பி இந்த இங்கே sin 1 - cos 2x/2 த ஹோல் ஸ்கொயர் போட்டு அப்புறம் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். அது ஒரு செட்டு. tan பவர் 4க்கு டேனுக்கான ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1 இந்த tan ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு போட்டு இந்த tan பவர் 4 tan ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டு இந்த tan ஸ்கொயருக்கு மட்டும் இந்த ஃபார்முலா மேலே உள்ள ஸ்கொயர் அப்படியே இங்கே வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணால் a - b ஹோல் ஸ்கொயர். இதுக்கு என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan ஸ்கொயர் = 1 ஒரு ஃபார்முலா இருக்குது ட்ரிகனாமெட்ரியில். அதனால் இதை tan பவர் 4 tan ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு பிரித்து இதை அப்ளை பண்ணிக்கிறோம். அதுபோல் சைனில் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் கியூப் ஃபார்முலாலாம் எப்படி வரும்னு வச்சுங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸ். இப்போ sin 2x × cos 3xனா அதுக்கான ஃபார்முலா sin a cos b. ஒரு சைன் ஃபங்க்ஷன் ஒரு காஸ் ஃபங்க்ஷன். sin a cos b ஆர் cos a × sin b எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு ஒரு ஃபார்முலா தான். இந்த ஏங்கிறது இங்கே ஏங்கிறது 3x மாதிரி இவ்வளோ பிங்கிறது 4x அப்படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். sin a cos b = ½ sin a + b + sin a - b. அதுபோல் cos x cos a cos b cos 2x × cos 7x ரெண்டுமே காஸ் ஃபங்க்ஷனாக வந்து மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. இப்போ ஏங்கிற இடத்துல 2x பிங்கு பதிலாக 7x என்ன கணக்கில் இருக்கோ அதை போட்டுக்க வேண்டியது. அதுக்கான ஃபார்முலா cos a cos b = ½ cos a + b + cos a - b. தென் இன்டகரல் ரெண்டுமே சைனில் இருந்தால் sin 2x sin 3x sin a cos b ஃபார்முலா வந்து ½ cos a - b - cos a + b. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. மைனஸ் முதல்ல வரும், சென்டரில் மைனஸ் இந்த மட்டும் sin a sin b வர இடத்துல மட்டும் ½ sin cos a - b - cos a + b. இது ஒரு செட்டு. இதெல்லாம் ஸ்கொயர் கியூபு 4 பவரில் வரது ஒரு செட்டு. இங்கே வந்து மல்டிபிள் ஆங்கிள் ப்ராடக்ட்டில் வரது ஒரு செட்டு. சப்போஸ் இந்த மாதிரி வரும்னு வச்சுங்க cos x - sin x /1 + sin 2x. எப்போவுமே இந்த ஒன்றுக்கு பதிலாக எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னா sin ஸ்கொயர் எக்ஸ் + cos ஸ்கொயர் எக்ஸ். ஏன்னா sin ஸ்கொயர் θ + cos ஸ்கொயர் θ = 1. அப்போ இந்த 1 எடுத்துகிட்டு இதை மாற்றினோம்னா வில் கெட் நியூ ஐடியா டு சால்வ் திஸ். அதுபோல் sin இன்வெர்ஸ் ஆஃப் cos x sin இன்வெர்ஸ் ஆஃப் sin θ = θ. ரெண்டும் சைன் வந்து இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க θ. cos இன்வெர்ஸ் cos θனா θ. இங்கே இந்த cos θ வந்து sin 90 - போட்டோம்னா அதுக்கு இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் இந்த செட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் யுவர் ட்ரிகனாமெட்ரிக் சம்ஸ். தேர்ஃபோர் எல்லாம் இப்போ கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் RSR மேக்ஸ், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ. ஸ்ப்ரெட் மேக்ஸிமம்லி.